Hello everyone, welcome to NETC Camp. இன்னிலிருந்து நம்ம சேனல்ல ஜாவாஸ்கிரிப்டோட கம்ப்ளீட் கோர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ல வெறும் டெவலப்மெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம உங்களுக்கு இன்டர்வியூக்கு தேவையான எல்லா கொஸ்டின்ஸும் எல்லாமே உங்களுக்கு மீன்வெல் இதில் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். இதுல ஜஸ்ட் கோடை மட்டும் காமிச்சு இது இப்படி ஒர்க் ஆகுது, இது இப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லாம உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல எப்படி ரன் ஆகுது, எப்படி சேவ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளியரான எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு நான் இந்த கோர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வை ஜாவாஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஏன் நீங்க லேர்ன் பண்ணணுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆஸ் ஆஃப் 2024 மோஸ்ட்லி ஜாவாஸ்கிரிப்ட் தான் எல்லா டெவலப்பர்ஸும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோஸ்டா அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும்தான் யூஸ் பண்றாங்கல்ல, பட் மோஸ்டா டெவலப்பர்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்றாங்க. ஏன் இது எதுக்காக யூஸ் பண்றாங்க? ஏன்னா நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா போதும், உங்களால வெப் அப்ளிகேஷன், மொபைல், டெஸ்க்டாப், சர்வர் சைட், ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே உங்களால கிரியேட் பண்ண முடியும். நீங்க எந்த ஒரு டுட்டோரியல் ஓப்பன் பண்ணீங்கனாலும் சரி, ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு லைட் வெயிட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு டைனமிக்லி டைப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க? அது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இன்கேஸ் நீங்க அதர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் சி பிளஸ் பிளஸ் ஜாவா இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கம்பைலர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அது இன்ஸ்டால் பண்ண மட்டும் இல்லாம நீங்க அதை செட்டப் பண்ணணும். செட்டப் பண்ணாலும் உங்களால் நோட்பேட்ல எழுத முடியும், பட் அது கம்ஃபர்டா இருக்காது. ஸோ நீங்க அதுக்கு தனியா ஒரு கம்பைலர் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு ப்ரோக்ராமே ரைட் பண்ணி பார்க்க முடியும். அப்படியே உள்ள வந்தாலும் சரி, நீங்க வெறும் ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுத பாருங்க. நிறைய அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் மீன்ஸ் நிறைய ஸ்டெப் இன்க்ளூட் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணாதான் உங்களால ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமே எழுத முடியும். பட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படி இல்லை. இப்போ வர எல்லா ப்ரௌசர்லையுமே ஜாவாஸ்கிரிப்ட் இன்பில்ட்டாவே வந்துடும். ஸோ உங்ககிட்ட ஏதோ ஒரு ப்ரௌசர் லைக் பிரேவ், எட்ஜ், குரோம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தாலே போதும், உங்களால சிம்பிளா அதோட கன்சோல் ஓப்பன் பண்ணி உங்களால ஜாவாஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுவும் இல்லாம சி பிளஸ் பிளஸ் இந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது ஒரு இன்டிஜர் நீங்க டிக்ளேர் பண்ணீங்கன்னா அது இன்டிஜரா மட்டும்தான் இருக்கும், வேற டேட்டா டைப்பா மாற்ற முடியாது. பட் ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் டைனமிக்லி டைப் லாங்குவேஜ். நீங்க என்ன வேணாலும் ஃபியூச்சர்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்தனா அது இன்டிஜர், ஏ ஈக்குவல் டு ஜாவாஸ்கிரிப்ட்னு கொடுத்தனா அது ஸ்ட்ரிங். இந்த மாதிரி டைனமிக்கா வேரியபிள் டிக்ளரேஷனும் மாறிக்கிட்டே வரும். இதனாலதான் ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் லைட் வெயிட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க அண்ட் டைனமிக்லி டைப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜாவாஸ்கிரிப்டை மோஸ்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்டை வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சொல்லுவாங்க. அதை ஏன் சொல்லுவாங்க? அன்லைக் நீங்க சி பிளஸ் பிளஸ் ஜாவா எடுத்தீங்கன்னா நீங்க மேக்குக்கு தனி கம்பைலர் அண்ட் விண்டோஸ்க்கு தனி கம்பைலர் நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணணும். இன்கேஸ் நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ இது டேரக்டா ரன் ஆகும். வெறும் ஒரு ப்ரௌசர் இருந்தா போதும். இதனாலதான் ஜாவாஸ்கிரிப்டை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சொல்லுவாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சிங்கிள் த்ரெட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அது ஏன் இப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு நேரத்துல ஒரே ஒரு விஷயத்தை தான் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் console.log ஸ்டார்ட்னு இருக்கு. console.logனா என்னன்னு தெரியலனா ஜஸ்ட் லீவ் அபவுட் தட், நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். console.logனா ஜஸ்ட் ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணி நம்ம கண்ணால பார்க்குற விஷயம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. console.log ஸ்டார்ட்னா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஒரு அந்த டைம்ல அது மட்டும் தான் ரன் ஆகும். தென் ஃபார் லூப் இருக்கு. ஓகேவா? இந்த லூப்புக்குள்ள 10 மில்லியன் டைம்ஸ் ஏதாவது நடக்க போகுது. அடுத்து பாருங்க, கீழே ஒரு ஃபார் லூப் இருக்கு. இந்த ஃபார் லூப் வந்து 10 மில்லியன் டைம்ஸ் ரன் ஆகுது. ஓ, இதுக்கு ரொம்ப டைம் ஆகும் போல அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணி console.log எண்டுக்கெல்லாம் போகாது. இந்த 10 மில்லியன் டைம்ஸும் லூப் ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் console.log எண்டுக்கு போகும். ஸோ இதனால தான் ஜாவாஸ்கிரிப்டை சிங்கிள் த்ரெட்டட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா லைன் பை லைனா ஒன் பை ஒன்னா தான் நடக்கும். ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் இன்டர்பிரிட்டர் ஆர் கம்பைலர் ஆர் ஜஸ்ட் இன் டைம் கம்பைலரா? சீரியஸா இது ரொம்பவே குழப்பமான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி இன்டர்பிரிட்டர், கம்பைலர் அண்ட் ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்டர்பிரிட்டர்னா எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் இன்டர்பிரிட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். இன்டர்பிரிட்டர்னா ஒவ்வொரு லைனையும் எடுத்து மிஷின் கோடா இமீடியட்டா கன்வெர்ட் பண்ணி அதை இமீடியட்டா ரன் பண்ணும். ஓகேவா? இதை தான் இன்டர்பிரிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த console.log ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணும். தென் இதை ரன் பண்ணும். அடுத்த ஃபங்க்ஷன் இருக்கு, அதை விட்டு அடுத்து இந்த ஃபங்க்ஷன் கால் இருக்கு. உள்ள அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து அடுத்த மிஷின் கோடா மாற்றும். அடுத்து திருப்பி உடனே இமீடியட்டா ரன் பண்ணும். அடுத்து console.log மிஷின் கோடா மாற்றும். அடுத்து இமீடியட்டா ரன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதோட இன்னும் கிளியரா பார்க்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அது ரொம்ப ஃபேமஸானது, அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான எக்ஸாம்பிளும் கூட. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிகினர் லெவல் செஃப்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் இப்பதான் ரொம்ப பிகினரா இருக்கேன், அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் ஒரு ரெசிபி புக்கை கையில வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், என் ஃப்ரெண்டு கிட்ட நான் ஹெல்ப் கேட்கிறேன். ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரெண்டு வந்து இதுல இருக்க ஒவ்வொரு லைனையும் படிச்சு
இங்க பாரு, ஃபர்ஸ்ட் கடாய் வை, கடாயில இருந்து எண்ணெய் ஊத்து. அந்த மாதிரி ஒவ்வொரு லைனையும் பார்த்து இமிடியேட்டா இதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல என்னோட ஃப்ரெண்டு தான் இன்டர்பிரிட்டர். ஓகேவா? நான் தான் மிஷின். என்னோட ஃப்ரெண்ட இந்த கோட ஒவ்வொன்னையும் படிச்சு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். இதை பண்ணு, இமிடியேட்டா பண்ணு. ஸோ நான் அதை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? இதுதான் இன்டர்பிரிட்டர்னா. ஸோ கம்பைலர்னா என்னன்னு பார்க்கலாம். கம்பைலர்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம இன்டர்பிரிட்டர்ல என்ன பார்த்தோம், ஒவ்வொரு லைனையும் ஜஸ்ட் மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணல. பட் கம்பைலர் அப்படி இல்லை. இந்த ஹோல் கோடுமே மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, ஹோல் கோடுமே கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மிஷின் கிட்ட சென்ட் பண்ணி பண்ணு அப்படிங்கிறத சொல்லும். பட் இதையும் நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? சேம் எக்ஸாம்பிள், அதே மாதிரி செஃப், பிகினர் லெவல், அதே மாதிரி ரெசிபி புக். பட் இந்த சுச்சுவேஷன்ல என் ஃப்ரெண்டு இந்த ரெசிபி புக்கை ஃபுல்லுமே படிச்சுட்டான். நான் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெசிபி புக்கை ஃபுல்லுமே படிச்சுட்டான். ஓகேவா? படிச்சுட்டு இப்படிதான் பண்ணுன்னு என்கிட்ட சொல்லிட்டான். நான் அதே மாதிரி குக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் கம்பைலருக்கான எக்ஸாம்பிள். ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர்னா என்ன? ஸோ இதுக்கான கோடா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்தா, சேம் ஐ எம் அ பிகினர் லெவல் செஃப். ஸோ என்னோட வேலை என்ன? கொடுக்குறத அவன் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் சமைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ரெசிபி புக்கு இங்க இருக்கு, கரெக்டா? இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கான். இப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் படிச்சு பார்க்குறான் முதல் லைன் பார்த்தோன்னே இந்த லைன்ல ஃபர்ஸ்ட் கடாயை வச்சு அதுல எண்ணெய் ஊத்து, அந்த மாதிரி ஒரு காமனான ஸ்டெப் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த காமனான ஸ்டெப்பை எடுத்து இன்னொரு எனக்கு இருக்க ஈஸியா ஆக்சசிபிளா இருக்க இன்னொரு புக்ல இங்க பாரு, எண்ணெயை ஊத்து, இது ரொம்ப காமனான விஷயம். இதை நீ அடிக்கடி நீ என்ன சமையல் செஞ்சாலும் இதான் உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதை அடிக்கடி நீ பண்ண போற. ஸோ அதனால இதை நீ ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோ. மீதி இருக்க விஷயத்த நான் லைன் பை லைனா படிச்சு உனக்கு சொல்றேன். என்னென்ன விஷயத்த நீ அடிக்கடி பண்ண போறியோ அதை நான் இங்க தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இதை நீ ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோ வேணும்னா. நான் எந்தெந்த விஷயத்த ரிப்பீட்டடா பண்ணாம ஒரே டைம் மட்டும் பண்ண போறியோ அதை மட்டும் நான் உனக்கு ஒவ்வொன்றா லைன் பை லைனா படிச்சு சொல்றேன் அப்படிங்கிறான். ஓகேவா? இதுதான் கம்பைலருக்கான எக்ஸாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் இங்க கால் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், லைன் பை லைனா போய் மிஷின் கோடா மாத்தி ரன் பண்ணும். இன்டர்பிரிட்டர் மாதிரி சேம். பட் இங்க பாருங்க, இந்த ஃபங்க்ஷன்ல சாரி இந்த லூப்ல எழுதி இந்த ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அதனால இந்த சேம் ஃபங்க்ஷனை எடுத்து மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி நான் ஏற்கனவே வச்சுக்கிறேன். ஸோ மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ திருப்பி போய் மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. இந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு டைமும் கால் ஆகும்போது இந்த இருக்க மிஷின் கோடா எடுத்து அப்படியே ரன் பண்ணிக்கும். திருப்பி மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இதுல ஜாவா ஸ்கிரிப்ட் எது பொதுவாக யூஸ் பண்ணுது? ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு வெப் ப்ரௌசர்ல தான் ரன் ஆகிற விஷயம். நம்மளுக்கு ஜஸ்ட் கொடுத்து சர்ச் பட்டனை ஹிட் பண்ண உடனே நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும். அதுக்காக இது வந்து இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணுமா, கம்பைலர் யூஸ் பண்ணுமா? கம்பைலர் யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் எல்லாமே கன்வெர்ட் பண்ணணும். ஸோ லேட் ஆகும். இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணனா ஸோ எல்லாத்தையுமே லைன் பை லைனா பண்ணணும். ஸோ பொதுவாகவே ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் தான் யூஸ் பண்ணுது. அண்ட் அவ்வளவுதாங்க, ஜாவா ஸ்கிரிப்டோட இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம். இதுக்கு மேல அட்வான்ஸ் லெவல்ல ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, இன்டெப்தா எப்படி ஒர்க் ஆகுது, எல்லா கான்செப்ட்டுமே இன்டெப்தா பார்க்க போறோம். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.